ஏய் சீக்கிரம் சொல்றீ, உங்க அப்பா கிட்ட இப்ப எப்படி நான் தப்பிக்கிறது? ஒரு நிமிஷம் சும்மா இருடா, என்ன யோசிக்க விடேன்டா. ஏமா கோமதி, கதவு திறக்காம அப்படி உள்ள என்னதாம்மா பண்ணுகிற நீ? அப்பா வர டென்ஷன் ஆவறாரு, இப்ப என்ன பண்றது? ஐடியா, இது மட்டும் கரெக்டா நடந்தது. நம்ம அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். தப்பிக்க ஐடியா சொல்லுவான்னு பார்த்தா நீ என்ன டப்பா நோண்டி நிக்கிற? இரு ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்து தரேன் பாரு. எங்க இருக்கு? இந்த இருக்கு. இவன் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய் பிரகாஷ், இந்த மாத்திரை சீக்கிரம் போடு. ஏய் எனக்கு ஜொரலாம் ஓடும் இல்லடி, இப்ப எதுக்கு நீ மாத்திரை போட சொல்ற? அட லூசு நாயே, அப்பா கிட்ட நீ மாட்டாம தப்பிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இந்த மாத்திரை சீக்கிரம் போடு. என்னடி லூசு மாதிரி பேசுற? மாத்திரை போட உங்க அப்பா கிட்ட நான் எப்படி தப்பிக்க முடியும்? அது எப்படின்னா? ஏய் கோமதி, இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? டேய் பிரகாஷ், அது இப்ப சொல்றது டைம்ல இல்ல, நீ சீக்கிரம் அந்த மாத்திரை போடுறா. உன்னை நம்பி போடுறேன், ஆனா அது போட்ட கொஞ்ச நேரத்துல கோமதி கதவை தர. அது ஒண்ணு இல்ல, நீ சீக்கிரம் அந்த மாத்திரை போடுறா. மாத்திரை போட்டல? போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணோம்? நீ போய் அந்த பெட்ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கோ, மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். எதுக்கு இவன் பெட்ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்க சொல்றா? அங்கேயே இரு. சரி நீ போய் கதவு திறப்போ. எப்பப்பா வந்தீங்க? ஏமா எவ்வளவு நேரமா கதவு தட்டிங்குது? அப்படி உள்ள என்னமா பண்ணிட்டு இருந்த? அப்பா அது நான் பாத்ரூம்ல இருந்தேன்ப்பா. என்னம்மா நீ தள்ளுமா. எவ்வளவு நேரம் நான் வெளில நின்னு கதவு தட்டின்னு தெரியுமா? நான் நடக்குதுங்க. ஐயோ, மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போலயே. அந்த மாத்திரை போடுறதுனால அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்துட்டு கமெண்ட் போடுங்க. நாளைக்கே வந்துரும்.